ஹாய். ஸோ கேரளா ஸ்டோரி 1 அண்ட் 2 ஓகேங்களா? ஸோ 2 வந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹைலி கான்ட்ரோவர்ஷியல் மூவி லவ் ஜிஹாத் அப்படின்ற கான்செப்ட் வச்சு தான் இந்த படம் பேஸ்ட் ஆன் தட் தான் எடுத்தாங்க. ட்ரூ ஈவெண்ட்ஸ்னு சொல்றாங்க. பட் தெரியல. இது பார்த்தீங்கன்னா கேரளால நடக்கிற ஸ்டோரி. ஸோ வந்து இப்படி வந்து காதல்ன்ற பேர்ல வந்து பெண்களை வந்து லைக் லவ் பண்ண வச்சு அவங்கள லவர் பண்ணி அவங்கள வந்து ஐஎஸ்ஐ கேம்புக்கு எப்படி கடத்திட்டு போறாங்க, லைக் அவங்க அதுக்குள்ள சேர்க்குறாங்கன்ற மாதிரி தான் ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாலோவா இருக்கும், ரொம்ப லைக் ஹெவியா இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் மூவி. கேரளா ஸ்டோரி 2 இது பார்த்தீங்கன்னா இதே தீம் தான். ஸோ இன்னும் வேற 3 கேர்ள்ஸ். ஸோ அவங்களை எப்படி வந்து எடுத்துட்டு போறாங்க, லைக் ஐஎஸ்ஐ கேம்புக்கு எப்படி எடுத்துட்டு போறாங்க லவ் ஜிஹாத் என்ற பேர்ல. அதுதான் இந்த ஸ்டோரி. ஆக்சுவலி வந்து இது நிறைய பேர் ரசிக்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் ரொம்ப ஹெவியா இருக்கும் இந்த படம். ஸோ ரொம்ப மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட்ஸ் பார்க்கணும். பியாண்ட் பியாண்ட் ரிலிஜன் வாட் எவர் இட் இஸ், கொஞ்சம் ரொம்ப ஹெவியான மூவி இது. ஸோ ஓவரால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இது 1.5 தான். இன்னும் ரொம்ப ஷாலோவான ஸ்டோரி. பார்க்கணும்னா பார்க்கலாம். பட் அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ ரொம்ப ஹெவி, ஐ மீன் சினிமேட்டிக்கா இருக்காது உங்களுக்கு, ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ ஐ திங்க் ஆல்ரெடி சோகம் நிறையா இருக்கு. இது போய் தியேட்டர்ல போய் நான் சோகத்தை பார்க்க ரெடியா இல்லைன்னா கண்டிப்பா போகாதீங்க. ஸோ அதுதான் இந்த மூவியோட ரிவ்யூ. தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.